வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைக்கு பக்தி தொடர்புடைய ஒரு சிறுகதை ஒன்றினை நாம் காண இருக்கின்றோம். இந்த கதையினையும் எழுதிய அந்த மகாத்மிய நல்லவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்த பொழுதிலும் எழுதியவர் யாராக இருந்தாலும் அவருக்கு நமது பாராட்டுதல்களை தெரிவிப்போம். எது பக்தி என்ற ஒரு தலைப்பினிலே இந்த கதையினை நாம் காண இருக்கின்றோம். எது பக்தி? நாம் இப்பொழுது கதைக்குள் நேரடியாகச் செல்வோம் நேயர்களே. கங்கை கரையில் செருப்பு ரிப்பேர் செய்யும் ஒரு நல்ல கிழவன், வயதானவன். தினமும் கங்கா மாதாவை தூர இருந்து கண்ணால் பார்த்து வணங்குவதோடு சரி, தண்ணீரை தொட்டால் கொன்று விடுவார்களே, தீட்டுப்பட்டு விடுமாம். சர்வ பாபங்களையும் போக்கும் கங்கை அந்த தாழ்ந்த வகுப்பு மனிதன் தீண்டினால் புனிதம் கெடுமாம். இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் ஒரு காலத்திலே. ஒரு பண்டிதர் தினமும் மந்திரங்கள் ஜபித்து கொண்டே வருவார். கங்கையில் இறங்கி நீராடுவார். அனுஷ்டானங்களை முடிந்து வெளியே வருவார். எவ்வளவு பாக்கியசாலி அவர் என்று அவரை தூர இருந்தே இருகரம் கூப்பி கிழவன் வேண்டுவான். அவனை பார்த்தாலே அருவருப்போடு பார்த்துவிட்டு தூர நகர்வார் அவர். அவனோடு சமயத்திலே பேசுவார். ஒரு நாள் அவரது செருப்பு அறுந்து விட்டது. அதை கிழவனிடம் கொடுத்து, இதனை சரி செய்து கொடு என்று சொன்னார். அவன் நன்றாக சுத்தமாக அதனை சரி செய்து அவருடைய காலடிக்கு அருகில் கொண்டு வந்து வைத்தான். அவன் அருகே ஒரு அணா காசை அவர் விட்டெறிந்தார். அருகே வந்து தர முடியாதே, அதற்கு அவருக்கு மனமில்லை. அவன் வணங்கி, சுவாமி, நான் உங்ககிட்ட காசு வாங்க மாட்டேன். நீங்கள் கங்கா மாதாவை தினைக்கும் வந்து கும்பிட்டுட்டு மந்திரம்லாம் ஜெபிச்சிட்டு போகிறீங்க. உங்களுக்கு ஏதோ என்னாலான ஒரு சின்ன ஒரு உதவி செஞ்சு கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். உன்னோட காசு எனக்கு வேண்டாம். இது என்ன பண்ணுறது? நீ எனக்கு இலவசமாக சேவை பண்ணினா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது என்கிறார் அந்த பண்டிதர். ஐயா, இந்த ஏழைக்கு ஒரு உதவி உங்களால் செய்ய முடியுமா? இதோருக்கு இந்த கங்கா மாதாவை நான் தினைக்கும் கும்பிடுறேன். என்னால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியல. நான் வந்து கங்கா மாதாவுக்கு ஏதாவது ஒரு காணிக்கை கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன். நான் கொடுத்த அந்த காணிக்கையை நீங்கள் அவகிட்ட சமர்ப்பிக்க முடியுமா? என்ன சொல்கிறேன் நீ? இந்த ஓரணாவை கங்கையில் நீ கொடுத்தா சொல்லி நான் எரியணும், அவ்வளோதானே? சரி. பண்டிதர் கங்கையில் இறங்கினார், வணங்கினார், மந்திரங்களை ஜபித்தார். அம்மா கங்காதேவி, இதோ இந்த ஓரணா கரையில் இருக்கக்கூடிய செருப்பு தைக்கிற கிழவே உன்னிட்ட சமர்ப்பிக்க சொல்லியிருக்கான், ஏற்றுக்கோ என்று சொல்லி வீசி எறிந்தார். நுங்கும் நுரையுமாக பிரவாகமாக ஓடிக்கொண்டிருந்த கங்கையிலிருந்து ஒரு அழகிய கை வெளியே தோன்றி அவர் வீசிய ஓரணா காசை ஆர்வமாக அன்பாக பெற்றுக்கொண்டது. கங்கையின் முகம் தோன்றியது, பேசியது. பண்டிதரே, எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதோ இந்த பரிசை நான் கொடுத்ததாக அந்த கிழவரிடம் கொடுங்கள் என்று கங்காதேவி ஒரு அழகிய கண்ணை பறிக்கக்கூடிய வைர நவரத்ன கற்கள் பதித்த ஒளி வீசிய ஒரு தங்க வளையலை கொடுத்தாள். பண்டிதர் அசந்து போய்விட்டார். ஆச்சரியத்தில் நடுங்கி போய்விட்டார். அதை தனது மேல் துண்டில் பத்திரமாக முடிந்து வைத்து கொண்டார். கிழவனிடம் ஒன்றுமே அது பற்றி அவர் திரும்ப மேலேறி போகும்பொழுது சொல்லவே இல்லை. வீட்டிற்கு போய் தன்னுடைய மனைவியிடம், கமலா, கமலா, இந்த பார்த்தியா, நான் இதுக்குமே பிரயோஜனம் இல்லை, ஏட்டு சுரக்கான்னு சொல்லி திட்டிக்கிட்டு ஏற்பியே, இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? என்ன பெருசாக சாய்ச்சிட்டிங்க? உங்களை போகிற இருக்கக்கூடிய உதவாக்கரையோட பேசிட்டு தேங்காய் முடி ஒன்று வாங்கிட்டு வந்திருப்பேன், அதானே? சீக்கிரம் கொடுங்கோ, இன்னைக்கு பொழுது துவையிலையாவது கழியிட்டோம் என்றாள் மனைவி. அசடே அசடே, இந்த பார், என் வேதத்தை மதித்து கௌரவிச்சு அதனால் எனக்கு கிடைச்சது, உனக்காக நான் சம்பாதிச்சது என்று கங்காதேவி தந்த அந்த வளையலை தந்தான் அந்த பண்டிதன். கமலாவுக்கு தன்னையோ தன் கண்களையோ நம்ப முடியவில்லை. கையில் போட்டு அழகு பார்த்தாள். வெண்ணியது, கண் கூசியது. என்ன, ஒரு வளையல் தானா? இன்னொன்று என்று கேட்டாள். அடுத்த முறை
கங்கையை கேட்டு நான் வாங்கித் தர்றேன் என்று சமாளித்தான் பண்டிதன். இந்த ஒன்று எதுக்கும் உதவாதே, நம்ம ஏழைங்க, திருடர்களோ கொள்ளைக்காரங்களோ இதனால் திருட வந்தாங்கன்னா உயிர் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே அவன் மனைவி கெட்டிக்காரி என்ன சொன்னா தெரியுமா? இதோ வருங்கோ, ஒன்றை வச்சுட்டு என்ன பிரயோஜனம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அழகான ஒத்த வளையலை கையில் போட்டுக்கிட்டு அலைஞ்சன்னாக்கா பார்க்குறவங்கெல்லாம் சிரிப்பாங்க. பேசாமல் இதை ராஜாட்ட கொடுத்துட்டு ஏதாவது காசு இருந்தால் வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் காலம் நிம்மதியாக சௌரியமாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்ப்போம். அந்த நாட்டு ராஜாவிடம் சென்றான் அந்த பண்டிதன். கொண்டு போய் அவரிடம் கொடுத்தான். ராஜா வாங்கி பார்த்து மகிழ்ந்தான். ஒரு பை நிறைய பொற்காசுகளை அள்ளி அவருடைய கையிலே கொடுத்தான். மன்னன் அந்த வளையலை கொண்டு போய் ராணியிடம் ஆசையோடு அந்த வளையலை கொடுக்கிறான். அதை பார்த்ததும் அந்த ராணிக்கு மிக்க மகிழ்ச்சி. அவனுடைய கைக்கு அது மிக பொருத்தமாக அமைந்தது. அப்பொழுதுதான் அவளுக்கு தோன்றியது, ஒரு வளையல் இங்கே இருக்கு, அப்போ இன்னொன்று எங்கே? ராஜாவிடம் இன்னொன்று வேணுமே, எங்கே இன்னொன்று எனக்கு வேணுமே என்று கேட்டாள். ராஜா ஆட்களை அனுப்பி அந்த பண்டிதன் எங்கு இருந்தாலும் கண்டுபிடித்து அழைத்து வரச் செய்தார். ஏ பிராமணா, வா, இன்னொரு வளையலுங்க, ஏன் அதை தரல? வீட்டில் வச்சுருந்தா கொண்டு வந்து உடனே கொடு, ராணிக்கு வேணுமோ. பிராமணன் தயங்குவதை பார்த்த ராஜாவுக்கு கோபம் வந்தது. என்ன விளையாடுறியா? இன்னொரு 2 மணி நேரத்துக்குள்ளார இன்னொரு வளையலோட நீ வரல, உன்னோட உயிர் உன்னோடது கிடையாது, ஜாக்கிரதை, போ எடுத்துருவா. ராஜாவின் கட்டளை பண்டிதனுக்கு யமபயத்தை தந்ததால் ஓடினான். எங்கே ஓடினான்? கங்கை கரைக்கு. அந்த கிழவன் வழக்கம் போல் அதிகாலையில் கங்கை கரைக்கு தூர நின்று இருக்கரம் கூப்பி கண்களை மூடி கங்கையை வணங்கினான். அருகிலே தேங்கி நின்ற நீரில் கொஞ்சம் எடுத்து தலையில் புரோக்ஷனம் செய்து கொண்டான். அதுதான் அவனுக்கு கங்காஜலம். செருப்பு தைக்க தேவையான ஜலத்தை ஒரு பாத்திரத்தில் வைத்து கொண்டு அமர்ந்தான். திடீரென்று தன் முன்னே இந்த பண்டிதர் ஓடி வந்து நின்றதும் வணங்குவதும் அவனுக்கு ஏதோ ஒரு அதிர்ச்சியை தந்தது. சாமி, சாமி, என்ன பண்ணுறீங்க நீங்கள்? என்னாச்சு உங்களுக்கு? நான் தானே உங்களை எப்போ பார்த்தாலும் கும்பிடுவேன். என்ன மன்னிச்சிருப்பா, நான் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, துரோகி துரோகி. கங்கா மாதா உனக்கு கொடுத்த பரிசை திருடி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொண்டு போன நான் அதை விற்றுட்டு ராஜா கிட்ட நிறைய பணம் வாங்கினேன். இப்போது என் உயிரே காற்றுல ஊசலாடுதுப்பா என்று விஷயத்தை நடந்ததை அத்துணையும் அந்த பண்டிதர் எடுத்து கூறினார். அப்படியா? நமக்கு யார் சுவாமி இப்போ உதவி செய்வாங்கப்போ? எப்படி இன்னொரு வளையல் கிடைக்கும்? கங்கா மாதாவையே கேட்போமே. கிழவன் கண்களை மூடினான். தனக்கு எதிரே இருந்த அழுக்கு பாத்திரத்தில் நிரம்பிய நீரை வேண்டினான். அம்மா கங்கா, நீ எனக்கு பரிசாக ஒரு வளையல் கொடுத்ததுக்கு நான் எத்தனையோ ஜென்மத்துக்கு கடமைப்பட்டிருக்கேன் தாயே. பாவம், இந்த பண்டிதரோட உயிரை காப்பாற்று தாயே, இன்னொரு வளையலும் நீ கொடுமா, அவர் பழைச்சு போகட்டும் என்று தனது கையை அந்த ஜலத்தில் விட்டான். மீண்டும் பிரகாசமான தங்க வைர கற்கள் பதித்த இன்னொரு வளையல் முன்பு கிடைத்தது போலவே ஒன்று அந்த கிழவனுடைய அழுக்கு பாத்திரத்திலிருந்து தோன்றியது. அப்புறம் என்ன நடந்ததா? பண்டிதன் ராஜாவிடம் அதை எடுத்து போகவில்லை. தனது உயிரை பற்றி கவலைப்படவும் இல்லை. வீடு, கமலா எல்லாவற்றையும் மறந்தானா துறந்தானா எதுவோ ஒன்று. அங்கேயே அந்த கிழவனுடைய கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டு கண்ணீரால் அவற்றை நனைத்து அபிஷேகம் செய்தான். சீடனாக அருகில் அமர்ந்தான். விஷயம் பரவியது. ராஜாவும் அவன் மனைவியும் ஓடி வந்தார்கள். அந்த கிழவனை வணங்கினார்கள். அரண்மனைக்கு கூப்பிட்டார்கள். என்னை மன்னிச்சிருங்க மகாராஜா, எனக்கு இந்த கங்கா மாதாவுடைய தரிசனம் ஒன்று போதும், அது மட்டுமே எனக்கு போதும் என்று அவர்களை திரும்பி வணங்கினான் கிழவன் என்பதோடு இந்த கதை நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது துணைக்கதையாக மற்றொன்றும் வருகிறது. ஒரு முறை சிவனும் பார்வதியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பார்வதி கேட்கிறார், ஐயனே, கங்கையில் குளித்தா எல்லாருக்கும் மோட்சம்னு சொல்கிறாங்களே, குளிக்கிற அத்தனை பேரும் மோட்சத்துக்கு வந்தால் மோட்சம் தாங்காதே, அது ஏன் அப்படி நடக்கலை என கேட்டார். அப்பொழுது சிவன் சொன்னார், அது ஏன் என்கின்ற காரணத்தை உனக்கு விளக்குகிறேன், என்னோடு வா. ஆனால் இப்படியே வராத, இருவரும் வயதான பெரியவர்களைப் போல வேடமிட்டு போவோம் வா என்று அழைத்து சென்றார்.
கங்கை கரையினை அடைந்த சிவன், நான் இப்போது கங்கையில் வந்து தவறி வழுக்கிட்டு உள்ளே விழுந்த மாதிரி விழுந்துருவேன். நீ என்ன பண்ணுற, உதவிக்கு யாரையாவது கூப்பிடு. ஆனால் இதுவரைக்கும் பாவமே செய்யாதவங்க மட்டுமே வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லு என்று கூறி சென்று ஆற்றில் விழுந்தை போல் நடித்தார். உடன் பார்வதி தேவி அங்கிருந்தவர்களை உதவிக்கு அழைத்தார். அழைத்தவுடன் ஓடி வந்தவர்களிடம் தேவி, பாவம் செய்யாதவர்கள் மட்டும் போய் காப்பாற்றுங்கள் என்று கூறினார். உடனே ஓடி வந்தவர்கள் அனைவரும் பின்வாங்கினார்கள். அனைவரும் தயங்கி தயங்கி செய்வதறியாது சிலையென நின்று கொண்டிருந்தார்கள். சிவபெருமானோ நன்றாகவே நடித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது எங்கிருந்தோ ஓடி வந்த இளைஞன் ஓடி சென்று சிவபெருமானை காப்பாற்றி கரை சேர்க்கிறான். மக்களுக்கெல்லாம் அதிர்ச்சி. எப்படி எப்படி ஒருத்தன் பாவமே செய்யாமல் இருக்க முடியும் என்று நினைத்து அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். உடன் பார்வதி என்னை, அப்பா நீ பாவமே செய்யலையா என்று வினவினார். அவன் சொன்னான், எனக்கு எதுவுமே தெரியாதும்மா. கங்கையில் குளிச்சாக்கா பாவம் போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கப்போ கங்கையில் இறங்கினோடனே என்னோடய பாவங்கள் தான் மறைஞ்சிருமே. அப்புறம் என்னால் அவரை காப்பாற்ற முடியும்னு நினச்சேன், நம்பி செஞ்சேன், அவ்வளோதாம்மா என்றான். முதியவராகிய சிவபெருமான் சொன்னார், குளிக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு குளிப்பதில்லை, கடமைக்குத்தான் கங்கை ஸ்நானம் செய்கிறார்கள். நம்பி செய்வர்கள் மட்டுமே மோட்சம் போக முடியும். அது அவர்களுக்கே தெரியாது. அதனால்தான் மோட்சம் அங்கு நிரம்பவே இல்லை. மனதார நம்பியவர்களுக்கு மட்டுமே நம்பி வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் என்பதோடு அவர் கூறுவதாக அந்த கதை நிறைவு பெறுகிறது. என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.